தற்போது நமது இணைப்பில் முன்னாள் வெளியுறவுத்துறை செயலர் திருமிகு கணபதி அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சார், நள்ளிரவு நேரத்தில் இந்த ஆபரேஷன் சிந்தூர் அப்படிங்கிறது எக்ஸிக்யூட் பண்ணப்பட்ட சில மணி நேரங்களிலேயே 3 அதிகாரிகள் மத்திய அரசு தரப்பிலிருந்து வந்து இது எவ்வாறு நிகழ்த்தப்பட்டது அப்படிங்கிற ஒரு முழுமையான விளக்கத்தை கொடுத்திருக்காங்க. குறிப்பா பயங்கரவாத முகாம்கள் எப்படி கண்டறியப்பட்டுச்சு, குறிப்பா அந்த 9 நிலைகளுக்கு வந்து எப்படி குறிவச்சு தாக்கணும் அப்படிங்கிறது உள்ளிட்ட ரொம்ப டீடைல்டு எக்ஸ்பிளனேஷனையே சொல்லியிருந்தாங்க. உங்களோட முதற்கட்ட பார்வை என்ன சார்? இது வந்து எடுக்க வேண்டிய நடவடிக்கை தான். ஏனென்றால் இந்த 22 ஏப்ரல் நடந்த சம்பவம் வந்து ரொம்ப பார்பாரிக் சொல்றாங்க. காட்டுமிராண்டித்தனமாக பாகிஸ்தான்லேருந்து வந்த தீவிரவாதிகள் சிவிலியன்ஸ் வந்து தாக்குதல் செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, அவங்கள கோல்ட் பிளடட் மர்டர் பண்ணிருக்காங்க. அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் முன்னால தலையில சுட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து நம்ம கண்டிப்பாக ஒரு ஆக்ஷன் எடுக்க வேண்டியது கண்டிப்பாக இருந்தது. அது வந்து இப்ப நம்ம எடுத்திருக்கோம். இன்னைக்கு ராத்திரி நடந்திருக்கு. இதுல என்னன்னா 22 நடந்த அப்புறம் 23 வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து சில ஸ்டெப்ஸ் எடுத்திருந்தாங்க. அது வந்து நான் மிலிட்டரி ஸ்டெப்ஸ்னு சொல்லலாம். தட் இஸ் இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டிஸ் அபேன்ஸ்ல வச்சிருந்தாங்க. அதுக்கு பிறகு டிப்ளமேட்டிக் ஸ்ட்ரென்த்தை குறைச்சாங்க பாகிஸ்தான் ஹை கமிஷன்ல டெல்லியில. அதுக்கு பிறகு விசா ரிக்குவயர்மெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் நடவடிக்கை எடுத்தாங்க. ஆனால் 25 வந்து ஐநா பாதுகாப்பு சபையில மீட்டிங் நடந்ததுல இந்த பிரசிடென்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல என்ன சொன்னாங்கன்னா, இந்தியா ஹேஸ் ஆல் டெரரிஸ்ட் கேம்ப்ஸ் should be extinguished, or rather இந்த பயங்கரவாத கேம்புகள்னா நம்ம ஆக்ஷன் எடுக்க முடியும். அதுக்கு ஆனா நம்ம இதுவரையிலும் ஒரு 2 வாரம் ஏன் காத்திருந்தோம்னா, ஒரு எதிர்பார்வை இருந்தது. பாகிஸ்தான் ஏதாவது நடவடிக்கை எடுக்கிறாங்களா, ஏதாவது ரியாக்ஷன் பண்றாங்களா, ஏதாவது ரெஸ்பான்ஸ் இருக்குமான்னு. ஆனா ரெஸ்பான்ஸ் எடுக்கிறதோட அவங்க வந்து கொஞ்சம் கூட ப்ரோஆக்டிவா இந்த பயங்கரவாதிகளை சப்போர்ட் பண்றாங்க. அது வந்து அதுக்காக தான் இந்த இன்னைக்கு காட்டால நடந்த ஆக்ஷன் வந்து அப்ராப்ரியேட் கரெக்டான ஸ்டெப்ஸா எடுத்தாங்க நம்ம கவர்மெண்ட். இதுல கண்டிப்பா கவர்மெண்ட் நம்ம பிரேஸ் பண்ண வேண்டியதுதான், கங்க்ராச்சுலேட் பண்ண வேண்டியதுதான். நம்ம இருக்கிற ராணுவ அதிகாரிகளை, அவங்கள சோல்ஜர்ஸ் அண்ட் மென்னை சப்போர்ட் பண்ண வேண்டியதுதான். இது வந்து கண்டிப்பாக நடக்கும். இப்போ அடுத்தது என்ன நடக்க போகுது பார்க்க போனா, பாகிஸ்தான் கண்டிப்பாக ரியாக்ஷன் எடுக்கலாம். ஆனால் எந்த ரியாக்ஷன் எடுத்தாலும் அவங்க டெரரிஸ்ட்க்கு எதிர்க்காக ஒரு ஆக்ஷனும் எடுக்கலைன்னா அவங்க வந்து முன்னால இருந்திருக்கிற மாதிரியே இருக்காங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்கும். ஏன்னா அவங்க மேல பிரஷர் வந்து நம்ம மட்டும் இல்ல. இப்ப நீங்க 3 நாள் முன்னால ஐநா பாதுகாப்பு சபையில நடந்த கன்சல்டேஷன்ஸ்ல கூட பாத்தீங்கன்னா, பாகிஸ்தான் தான் ஒரு அவங்களோட பொசிஷனை கன்வே பண்ணாங்க. ஆனா மத்த 10-12 ஐநா பாதுகாப்பு சபை மெம்பர்ஸ் வந்து அவங்க மேல நிறைய கேள்வியெல்லாம் கேட்டு குற்றம் சாட்டினாங்க. ஸோ ஒரு இன்டர்நேஷனல் கம்யூனிட்டியா நீங்க பார்க்க போகும்போது இந்தியாவுக்கு இருக்கிற சப்போர்ட் வந்து கண்டிப்பாக பாகிஸ்தானுக்கு கிடையாது. இரண்டாவது, நீங்க சொல்ல போனா 2001 நமக்கு எதிராக பாகிஸ்தான் ஆக்ஷன் எடுத்துட்டு இருக்கு. இந்த டெரரிஸ்ட் இதுபடி 2001, அதுக்கப்புறம் 2008 மும்பைல நடந்தது. அது வந்து ரொம்ப சீரியஸா நடந்தது. 160 பேருக்கு மேல லாஸ் ஆஃப் லைஃப்ஸ் இருந்தது. அதுக்கு பிறகு நிறைய பேருக்கு சேதம்லாம் வந்தது. அதுக்கு பிறகு 2016 ஊரி, 2019 பத்தான்கோட் அண்ட் 22 ஏப்ரல் இந்த வருஷம் புல்வாமால நடந்தது. இப்போ இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்த பிறகு நம்ம கவர்மெண்ட் வந்து வேரியஸ் இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி மெம்பர்ஸோட டிஸ்கஷன்ஸ்ல சொன்னாங்க. இன்ஃபேக்ட் 2 முக்கியமான கருத்துக்கள் என்னன்னா, 22 ஏப்ரல் நடந்த டெரரிஸ்ட் ஆக்ஷன் போது பிரதமர் வந்து சவுதி அரேபியால இருந்தார். இரண்டாவது வந்து இந்த அமெரிக்காவோட துணை அதிபர் திரு ஜேடி வான்ஸ் வந்து இந்தியால இருந்தார். ஸோ ஒரு மாதிரி ஒரு மெசேஜிங் மாதிரி இருந்தது. அது மட்டும் இல்ல, அவங்க வந்து ஒரு மதத்தை வச்சு ஒரு டிஃபரன்ஷியேட் பண்ணி அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் முன்னாலே அவங்க கணவரோ அப்பாவோ அண்ணாவோ எல்லாரையும் சுட்டு கொண்டாங்க. இது வந்து எங்கேயும் நடந்தில்ல. இது வந்து ஒரு பார்பேரியன்
ஆக்டிவிட்டி தான் நம்ம சொல்லலாம் தவிர வேற ஒன்றும் சொல்ல முடியாது. அதற்காக நம்ம இப்போ எடுத்து வந்து பாகிஸ்தான் மேல அப்ராப்ரியேட் ஆக்ஷன் சொல்லலாம். இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ண போறோம்? இப்போ இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்டோ வேர்ல்ட் பேங்க்லயோ பாகிஸ்தானுக்கு ஏடு வரும், அது வந்து நம்ம கண்டிப்பாக தடுக்க போறோம். அதே மாதிரி ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க்லயும் நம்ம ஆக்ஷன் எடுத்திருக்கோம். இவங்களுக்கு கொடுக்குற ஏடு வந்து தடுக்க வேண்டும். ஏனென்றால் இந்த ஏடு நீங்க வந்து அவங்களோட வளர்ச்சிக்காக கொடுக்குறீங்க, ஆனா அதை வந்து அவங்க டைவர்ட் பண்ணி இந்த தீவிரவாதியோட ஆக்டிவிட்டிஸ்க்காக கொடுத்துட்டு இருக்காங்க. மூன்றாவது வந்து இந்த இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி வந்து இப்போ இருக்கிற 1950 பண்ணது வந்து நமக்கு எதிராக நமக்கு ஒரு லாபமே இல்லை. அதுல நமக்கு இருக்கிற நஷ்டம் தான் நடந்தது தவிர லாபமே இல்லை. இப்போ வெஸ்டர்ன் ரிவர்ஸ் பார்க்க போனா இண்டஸ், ஜேலம், செனாபலாம் அது வந்து 20% தான் நமக்கு வேண்டிய யூஸ் பண்ணுறதுக்காக அவங்க பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. அது வந்து ரொம்ப நேச்சுரலி நமக்காக அகேன்ஸ்டா இருந்தது, நம்மளோட வளர்ச்சிக்கு ஒரு பாதிப்பாக இருந்தது. இப்போ வந்து இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டர்ஸ் நம்ம சஸ்பெண்ட் பண்ணல, கேன்சல் பண்ணல, அபேயன்ஸ்ல வச்சிருக்கோம். நாளைக்கு பாகிஸ்தான் திருந்துவாங்களா? அது வந்து அப்கோர்ஸ் எனக்கு நம்பிக்கை இல்லை. இருந்தாங்கன்னா நம்ம கண்டிப்பா திரும்பி இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை ஒரு ரீவொர்க் பண்ணலாம். மூன்றாவது வந்து இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டிலேயே நீங்க பார்க்க போனா இந்த ஈஸ்டர்ன் ரிவர்ஸ் இருக்கு இல்லையா, ரவி, அதெல்லாம் வந்து நமக்கு வருது. பட் அது கூட நம்ம ஃபுல்லா யூட்டிலைஸ் பண்ண முடியல. ஸோ நேச்சுரலி இப்போ நேற்றுக்கு பிரதமர் சொன்ன மாதிரி இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியோட தண்ணி வந்து நம்ம யூஸ் பண்ண வேண்டியது, வேற யாருக்கும் கொடுக்க வேண்டாம். இப்போ என்னெல்லாம் பாகிஸ்தான் ரெஸ்பான்ஸ் வந்து யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் திரும்பி மீட் பண்ணலாம், ஐநா பாதுகாப்பு சபை. அதுல அவங்க சொல்லலாம், ஓகே இன்டர்நேஷனல் பீஸ் அண்ட் செக்யூரிட்டிக்கு ஒரு த்ரெட் இருக்கு, 2 நாடுகளும் நம்ம காம் டவுன் பண்றதுக்கு சொல்லலாம். ஆனா காம் டவுன் யாரு பண்ணணும்? பாகிஸ்தான் தான் பண்ணணும். இப்போ நீங்க பாகிஸ்தானோட அமைச்சர்களோட ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க போனா அவங்க வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரியாக்ஷன் தான் எடுக்கிற மாதிரி சொல்றாங்க தவிர ஒரு காம்னஸ் கொடுக்கறதுக்கு ஒரு இது இல்லை. காம்னஸ் வந்து அதுக்காக அவங்க இன்னொரு ரியாக்ஷன் எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக எஸ்கலேட் பண்ணியிருந்தாங்கன்னா நம்மளும் ஒரு ரியாக்ஷன் பண்ணுவோம். நேற்று அப்கோர்ஸ் இந்த 1:05 1:40 வரவர்களும் இந்த காலையில் நடந்த ஆக்டிவிட்டிக்கு அப்புறம் நம்ம கவர்மெண்ட் வந்து யுஎஸ், யூகே, ரஷ்யா, சவுதி அரேபியா இந்த மாதிரி நாடுகளுக்கு பிரீஃப் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு அப்கோர்ஸ் கண்டிப்பாக இப்போ ஆல்ரெடி ஃபாரின் செக்ரட்டரியும் 2 ஒரு முக்கியமான கருத்து அதில் என்னக்கா 2 லேடி ஆஃபீஸர்ஸை கொண்டு வந்து அங்கே பிரீஃப் பண்ண வச்சாங்க. ஏன்னா இந்த ஆபரேஷன் சிந்தூர் வந்து ரொம்ப முக்கியமான இது, அண்ட் லேடி ஆஃபீஸ் வந்து ரொம்ப அப்ராப்ரியேட்டா இருந்தது. கண்டிப்பாக இன்னைக்கு நாளில் இன்னைக்கு காலையில கண்டிப்பாக ஃபாரின் மினிஸ்ட்ரியிலேருந்து வெளிநாடு தூதரகத்தை பிரீஃப் பண்ணுவோம். நம்ம கூப்பிட்டு எல்லாருக்கும் என்ன மாதிரி இது இருக்கு, எந்த மாதிரி அதே மாதிரி நம்ம தூதர்கள் வந்து அவங்கவுங்க நாட்டில் அவங்கவுங்க ஃபாரின் மினிஸ்ட்ரிக்கு போய் இந்த எந்த மாதிரி ஏன் நாங்கள் இந்த மாதிரி நடவடிக்கை எடுத்தோம், ஏன் இந்த ஆக்ஷன் எடுத்தோம்னு கண்டிப்பாக சொல்லுவாங்க. அதான் இப்போ இருக்கிற நிலைமை. அப்கோர்ஸ் மீட்டிங் நடந்துட்டு இருக்கு. நேற்றுக்கு வந்து மெயினா என்ன சொன்னோம்னா இது வந்து ஆக்ஷன் ரெஸ்பான்ஸ் 1. இதுக்கப்புறம் கண்டிப்பாக வேற எதாவது இருந்ததுன்னா ஆக்ஷன் ரெஸ்பான்ஸ் கண்டிப்பாக இருக்கும். அண்ட் இதுல ஒரு முக்கியமான கருத்து இன்னொன்னு என்னன்னா, என்டையர் நம்ம பாரதமே சர்க்கார் கவர்மெண்டோட இருக்கு. கவர்மெண்ட் மட்டும் இல்ல, நம்ம ஆர்ம் போர்சஸோட சப்போர்ட் பண்றாங்க. அது ரொம்ப நல்லது. அதே மாதிரி இருந்தாங்க கண்டிப்பாக நாடுக்கு வளர்ச்சி. இது வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு பீஸ் வந்ததுன்னா ரொம்ப நல்லது, எக்கனாமிக் டெவலப்மெண்ட் வரும், அண்ட் அந்த ஸ்டேட்ல இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லது. நிச்சயமா இந்தியாவோட இந்த பதிலடி தாக்குதல் தக்க நேரத்தில் எடுக்கப்பட்ட சரியான நடவடிக்கை அப்படின்னு குறிப்பிட்டு பல்வேறு கடந்த கால சம்பவங்கள் குறித்தும் பேசுனீங்க சார். நம்ம தொடர்ந்து பேசலாம். அடுத்ததாக திருமதி பத்மநாபன் அவர்கள்கிட்டையும் நம்ம பேச இருக்கோம். குறிப்பா இந்த ஆபரேஷன் சிந்தூர் பத்தியும், இதுக்கு முன்னாடி இருந்த திட்டமிடல்கள் பத்தியும், இதோட அடுத்தடுத்த தாக்கங்கள், அடுத்தடுத்த கட்ட நகர்வுகள் என்ன அப்படிங்கறத தொடர்ந்து பேச இருக்கிறோம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு.